யாரெல்லாம் இந்த ஃபண்டில் முதலீடு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் வந்து வெல்த் கிரியேட் பண்ணணும்னு விருப்பப்படுறாங்களோ அவங்க இந்த திட்டங்களை தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணலாம். அது மாத்திரம் இல்லாமல் யாரெல்லாம் வந்து ஒரு 5லேருந்து 10 வருஷம் தொடர்ந்து முதலீடு பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க இப்படிப்பட்ட திட்டங்களை முதலீடு பண்ணலாம். ஷார்ட் டேர்மில் பணத்தை போட்டுட்டு நஷ்டம் அடைஞ்சு கையை சுட்டுக்காதீங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஸோ யாரெல்லாம் வந்து ஒரு வருஷத்துலேருந்து 3 வருஷத்துக்குள்ளே முதலீடு பண்ணி நான் வருமானத்தை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இப்படிப்பட்ட திட்டங்களுக்கு வராதிங்க. ஏன்னா மார்க்கெட்டில் இருக்கிற இந்த ஏற்ற இறக்கங்களை நீங்கள் தாங்க மாட்டீங்க. அதனால் லாங் டேர்ம் விஷன் இருந்தால் மாத்திரம் இப்படிப்பட்ட திட்டங்களை தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணுங்கள். பெர்ஃபார்மன்ஸ் லாங் டேர்மில் எப்படி செயல்பட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கடந்த 5 வருடங்களில் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த ஃபண்டு கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து 18 to 20% சிஏஜிஆர் படி கேகர் படி வருமானம் கொடுத்துருக்கு. அதே நேரத்தில் 10 வருடங்கள் நம்ம பார்க்குறப்ப 15 to 17% வந்து இது ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அடுத்தது இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைரக்ட் பிளானில் வந்து வெறும் 0.70 தான் இருக்குது. அதே நேரத்தில் ரெகுலர் பிளானில் போட்டிங்கன்னா 1.34 இருக்கும். ஆல்வேஸ் நீங்கள் ரெகுலர் பிளானில் முதலீடு பண்ணுறத தவிர்த்துக்கிட்டு டைரக்ட் பிளானில் எப்பயுமே முதலீடு பண்ணுங்கள்.